லோக்சபா தேர்தலில் பாஜகவின் கூட்டணி கதவுகள் அதிமுகவிற்காக திறந்துள்ளது என்று அமித்ஷா கூறியிருக்கும் நிலையில் அதனைதான் இன்னும் பார்க்கவில்லை என்று கூறியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி. லோக்சபா தேர்தலுக்கு பாஜக முழுவீச்சில் தயாராகி வருகிறது. கூட்டணி பேச்சுவார்த்தைகள் ஒருபக்கம் நடந்து கொண்டிருக்க பாஜகவில் வேட்பாளர்களை தயார் செய்ய ஆரம்பித்துவிட்டது. பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு விலகியது. இதனையடுத்து மீண்டும் அதிமுகவை தங்கள் அணிக்கு கொண்டுவர பாஜக பல கட்ட பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளது. யாரெல்லாம் பிரதமர் நரேந்திர மோடியை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களெல்லாம் பாஜக கூட்டணியில் சேரலாம் என்று கூறியுள்ளார் அண்ணாமலை. அதே நேரத்தில் அதிமுக தங்களது முடிவில் உறுதியாக இருந்து வருகிறது. இதனிடையே தற்போது பாஜக தங்கள் கூட்டணியை வலுப்படுத்த பாமக, தேமுதிகவிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இந்த சூழ்நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாளிதழ் ஒன்றுக்கு தமிழக அரசியல் நிலவரம் தொடர்பாக பேட்டி அளித்துள்ளார். அதில் பாஜகவின் தேர்தல் அறிக்கை தொடர்பான கேள்விக்கு பதில் அளித்த அவர், தமிழ்நாடு நாட்டின் முக்கியமான மாநிலம், அதற்கென தேர்தல் அறிக்கையில் நிறைய விஷயங்கள் இடம்பெறவுள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அதிமுகவுடன் கூட்டணி முறிந்துவிட்டது, 3வது அணி அமைக்க திட்டமா என்று செய்தியாளர் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதில் அளித்த அமித்ஷா, கூட்டணிக்காக எல்லா கதவுகளும் திறந்துள்ளது, இதுகுறித்து ஆலோசித்து வருவதாக பதில் அளித்தார். அமித்ஷாவின் பேச்சு தமிழக அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே பாஜகவுடன் கூட்டணி தொடர்பாக ஜிகே வாசன் பேசி வருகிறார். அதிமுகவின் 2ஆம் கட்ட தலைவர்கள் பலரும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று உறுதியாக கூறி வருகின்றனர். ஜெயக்குமாரும் இன்றைய தினம் உறுதியாகவே கூறிவிட்டார். இதனிடையே அதிமுகவிற்காக கூட்டணி கதவு திறந்திருக்கிறது என்று அமித்ஷா சொன்னதன் மூலம் பூனைக்குட்டி வெளியே வந்துவிட்டது என்று கமெண்ட் செய்துள்ளார் திமுகவின் RS பாரதி. இதனிடையே பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்பதில் உறுதியாகவே இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி.